தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே. ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே. ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே. பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாக்குறுதி காலத்தில் தூய ஆவியார் செயல்பட்டதை விட இன்னும் நேரிடையாக அவர் கால நிறைவில் செயல்பட்ட விதம் குறித்து தியானித்து வருகிறோம். அதில் தூய ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு மற்றும் தூய ஆவி குறித்து இயேசு அளிக்கும் விளக்கம் கேட்டு நேற்று தியானித்தோம். தொடர்ந்து இன்றும் அது குறித்து தியானிக்க உங்களை அழைக்கிறோம். நாள் 17. கால நிறைவில் கிறிஸ்துவின் ஆவி இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, தான் மாட்சியடையும் நேரம் நெருங்கும்போதுதான் தூய ஆவியானவரின் வருகையை குறித்து இயேசு வாக்குறுதி தருகிறார். ஏனெனில் அவருடைய மரணம் உயிர்ப்பே முதுவரும் தந்தையர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியதாகும். பழைய ஏற்பாட்டு காலம் முதலே, ஏன் அதற்கு முன்பிருந்தே ஞானம் நிறைந்த கடவுள் வைத்திருந்த மீட்பு திட்டத்தின் உச்சமும் சிகரமும் இந்த பாஸ்கா மறைப்பொருளே. அதாவது இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகும். அதனால்தான் இந்த நிகழ்வை மறு நிகழ்வாக நாம் கொண்டாடும் திருப்பலியானது திருவழிபாடு அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமுமாக திகழ்கிறது. இயேசுவின் அந்த மறைபொருளான மரணம் உயிர்ப்பினாலேயே உண்மையின் ஆவியானவராம் அந்த மற்றொரு துணையாளர் தரப்படுவார். அவர் இயேசுவின் பெயரால் தந்தையால் அனுப்பப்படுவார். தந்தையிடமிருந்தே இயேசு வருவதால் தந்தையின் பக்கமிருந்தே அவரை இயேசு அனுப்புவார். தூய ஆவியானவர் வருவார். நாம் அவரை அறிவோம். அவர் என்றும் நம்முடன் இருப்பார், நம்மோடு தங்குவார். தூய ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். இயேசு நமக்கு சொன்ன அனைத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துவார். அவருக்கு சான்று பகர்வார். தூய ஆவியானவர் நம்மை நிறை உண்மைக்கு அழைத்து செல்வார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். பாவம், நீதி, தீர்ப்பு பற்றிய உலகின் எண்ணம் தவறு என அவர் நிரூபிப்பார். இறுதியில் இயேசுவின் நேரம் வருகிறது. இதனைத்தான் தூய யோவான் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் என்று குறிப்பிடுகிறார். மேலும், தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று இயேசுவின் நேரத்தை தெளிவுபடுத்துகிறார். இயேசுவும் தனது மரணத்தினால் சாவை வெற்றி கொண்ட உடனேயே தந்தையின் கையில் தன் ஆவியை ஒப்படைக்கிறார். ஏனெனில் அப்போதுதான் தந்தையின் மகிமையால் தான் சாவிலிருந்து உயிர்த்தெழுந்த பின் உடனேயே தன் சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை தர முடியும். ஜெபம். காலம் காலமாக தயாரிக்கப்பட்ட மீட்பு திட்டத்தை நிறைவேற்றும் நேரத்தை நடத்தியவரே தூய ஆவியானவரே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு எனும் மறைபொருளை இன்னும் ஆழமாக நான் உய்த்துணர எனக்கு உதவும். அந்த பாடுகள், மரணம், உயிர்ப்பு எவ்வாறு ஒவ்வொரு திருப்பலியிலும் உண்மையான உயிருள்ள மறு நிகழ்வாகிறது என்பது மனித மூளைக்கு எட்டாத ஒன்றாயினும் அந்த பலனை நான் அனுபவிக்கும்படியாக என் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அந்த பலியின் பலனை நான் பெறவும் அதை அன்றாட வாழ்வில் அனுபவிக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். என்னை வழிநடத்தும். ஆமேன்.